வணக்கம் நண்பர்களே. போன வீடியோவில் கல்லுக்கடை போராட்டம் அப்படின்னு சீமான் நடத்தின போராட்டத்தை வச்சு ஒரு பட்டிட்டிங்கிற வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு ஐயோ குயோன்னு கீழே உளுந்து கதறானுங்க. நாம் தமிழர் கட்சி ஜாம்பிகள், வாக்கர்ஸ், கிளிக்கர்ஸ் அப்படின்னு ஏகப்பட்ட பெயர்கள் அவர்களுக்கு உண்டு. நீங்கள் எந்த பேரில் அழைக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதே பெயரில் அவர்களை அழைக்கலாம். they will be very pleased to call by that name. ஜாம்பின்னு சொல்லி பாருங்க, அவனை கிளிக்கர்னு சொல்லி பாருங்க, வாக்கர்னு சொல்லி பாருங்க, அவன் அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்க மாட்டான். உண்மையை தானே சொல்கிறாங்க. நம்ம எதுக்கு கோவப்பட்டணும் அப்படின்னு ரொம்ப ஃப்ராங்காக எடுத்துகிட்டு போயிடுறான் இப்போலாம். அதை தொடர்ந்து சீமான் என்ன பேசிக்கிறாரு, அவர்களுடைய முக்கிய படைத்தளபதியான டாக்டர் இடும்பாவன கார்த்தி அவர் என்ன பேசிக்கிறாரு அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? லெட்ஸ் கோ டு தி ஷோ. நான் இந்த வீடியோவை தொடங்கிறதுக்கு முன்னாடியே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். நண்பர்களே, குடித்து விட்டு வண்டி ஓட்டாதீர்கள். அது கல்லாக இருந்தாலும் சரி, ரம்மு, விஸ்கி, பிராந்தி, வைனு எதாக இருந்தாலும் சரி. முக்கியமாக கல்லை குடித்து விட்டு ஒளரி கொட்டாதீர்கள். ஏனென்றால் நண்பர்களே, வகுந்து விடுவார்கள். பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் சும்மா இருக்க மாட்டான். லூசுத்தனமாக ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காத. அந்த விசாரணையை நான் எதிர்கொள்ள தயாராக இருக்கேன். அதில் பார்த்துருவோம். முதல்ல இவங்க மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. ஏன்னா நார்மலான மனிதர்கள்லாம் எடுத்துடலாம். இவங்க தான் ஜாம்பிகளாச்சே. நார்மலான ஜாம்பினா கூட பரவாயில்ல, இது வேற மாதிரியான ஜாம்பி. எப்படி இந்த கிறிஸ்டோபர் நாலனுடைய மெமெண்டோ படத்தில் ஐ ஹாவ் அ கண்டிஷன் அப்படின்னு வரல, அந்த மாதிரி ஸ்பெஷல் கண்டிஷன் இருக்கக்கூடிய ஜாம்பி. நீ ஆளை வச்சு சாராங்கச்சி விற்கலாம், குடிக்க வச்சு பல லட்சம் பேர் தாலி இருக்கலாம். நாங்கள் பனை ஏறி கல்லூர் கூட கல்ல நான் கண்டுபிடிச்ச மாதிரி போயிட்டு இருக்கிறீங்க. உலகம் உருண்டேன்னு அமெரிக்காக்காரன் கண்டுபிடிக்கல, அயம் தான் கண்டுபிடிச்சது. என் பரம்பரையா இருக்கு. தமிழன் வாழ்க்கையோடு இணைந்த ஒன்று பனையும் அதன் பாலும். அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி. பக்கத்துல இருக்க புதுச்சேரியில இருக்கு, அங்க என்ன சாராயம் இருக்கு, ஆனா கல் இருக்கு. கேரளாவில் இருக்கு, ஆந்திராவில் இருக்கு, கர்நாடகாவில் இருக்கு. இங்க மட்டும் ஏன் இல்ல? அது காரணம் சொல்லு. அங்க எல்லாம் இருக்குல்ல, அது போல இங்கேயும் இருக்கணும் இல்ல, அதுதான்டா லாஜிக் தொல்ல, இத உணர்ந்தாடி சீமான் புள்ள. ஏன் மாநிலத்தில் மட்டும் எப்படி கல்லு போதை பொருளாச்சு? எது கல்லு தமிழ்நாட்டில் மட்டும் தான் போதை தருதா? மற்ற மாநிலத்துல எல்லாம் தரது இல்லையா? வெரி பெக்கூலியர். பதில் இருக்கா? இந்த விசாரணையெல்லாம் எத்தனை விசாரணை பார்த்தேன் நான். இவரையெல்லாம் பிடிக்க முடியாது சார். பிடிக்க முடியாதா? ஏன்? இவர் பெரிய டேஞ்சர் ஃப்ளோ. பனைமர போராட்டத்திற்கு ஹச்ராஜா அவர்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அவங்க கல்லை ஆதரிக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஆளுகிற மாநிலங்கள் எல்லா இடங்களையும் கல் இருக்குது. கர்நாடகாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, மற்ற மாநிலங்கள்லாம் இருக்குது. கர்நாடகாவில் முதல்ல பிஜேபி ஆளலை, ஆந்திர பிரதேசத்தில் தெலுங்கு தேசம் பார்ட்டி தான். அவங்க கூட்டணியில் வேணா இருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு விஷயத்தை நார்மலைஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம் அப்படின்றதுக்கு இந்த வாய் இருக்குல்ல, இந்த வாய், இதே வாய் தான். கொஞ்சம் ஜூம் போங்க, கொஞ்சம் ஜூம் போங்க. இந்த வாய் ஒரு உதாரணம். அவ்வையும் அதிகமானும் கல்லுண்டு பேசி கொண்டிருந்தாங்க. இருக்கு சங்க இலக்கியெல்லாம் பாக்கல் இருக்கு. அதிகமான ஔவையாரும் ஒன்றா உட்காந்து கல் குடிச்சுக்கிறாங்க. சங்க இலக்கியத்திலலாம் இது இருக்குது, அந்த காலத்துலேருந்தே இது இருக்குது, அதனால இந்த காலத்துலையும் இது இருக்கலாம் அப்படின்னு பேசுறது என்ன மாதிரியான வாதப்பிள்ளை? அதுக்கு பேர் அப்பீல் டு ட்ரெடிஷன். நீ சாராய ஆளை வச்சிருக்க, அதுல இருந்து நேரடியா உற்பத்தி முதலாளியும் விற்பனை முதலாளியும் நீயே இருக்க. நீ காய்ச்சிட்டு வந்து டாஸ்மார்க்கில் விற்கிற. இந்த சரக்கு கல் கடையை திறந்து விட்டு அந்த வியாபாரம் படுத்துக்கிறோம். எனக்கு புரியல. இப்போ கல் இறக்கிக்கங்க, கல் கடையை திறந்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் டாஸ்மாக் படுத்துருமா? ஒருத்தன் பீர் குடிக்கிறான், வைனு, விஸ்கி, பிராந்தி, ரம்முன்னு ஏகப்பட்டது குடிச்சிட்டு இருக்கிறான். இப்போ இவங்க கல் கடையை திறந்த உடனே அங்கே டாஸ்மாக் வேணாம் அப்படின்னு முடிவெடுத்துருவாங்களா? ஏன்டா அசியூம் பண்ணிக்கிறீங்க? நீங்களே ஏன்டா கற்பனை பண்ணிக்கிறீங்க? முக்கியமாக கல் எல்லா சீசன்லையும் கொண்டு வர முடியாதுன்னு போன வீடியோலேயே பேசணும். அது எல்லா சீசன்லையும் கிடைக்காது. கல் சம்மரில் தான் அபுடண்ட்டாக கிடைக்கும். குறிப்பாக தமிழ்நாட்டில் மார்ச்லேருந்து ஜூனுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் தான் அது அதிகமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் மான்சூன் ஆரம்பிச்சிடும். ஜூலைலேருந்து செப்டம்பருக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் ரொம்ப மாடரேட்டாக தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் வின்டர் அக்டோபர்ல இருந்து பிப்ரவரி வரைக்கும் சுத்தமாக கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி கல் கிடைக்காத சமயத்தில் என்ன பண்ணுவீங்க? எப்படி டாஸ்மாக் எப்படி டீல் பண்ணுவீங்க? கீழே கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிற ஜாம்பி, எல்லா சீசன்லயும் கிடைக்காதுங்கிறேன், அதுக்கு பதில் இருக்காடா ஜாம்பி? சொல்றா, கீழே பதில் சொல்றா. இந்த சரக்கு கல் கடை திறந்து விட்டு அந்த வியாபாரம் படுத்துக்கிறோம். இதை தவிர வேற ஏதாவது காரணம் இருக்கா? இதுல நீங்களே பேசி நீங்களே வேற உங்க கையை தட்டிக்கிறீங்க. அப்படி இது என்ன? இது ப்ரூஃபா? இல்லை ஏதாவது எழுதி வச்சுக்கிறீங்களா? ஏதாவது காட்டுறீங்களா? என்னது இது? இந்த சரக்கு கல் கடை திறந்து விட்டு அந்த வியாபாரம் படுத்துக்கிறோம். போன வீடியோவிலேயே கல்லுக்கு ஷெல்ஃப் லைஃப் கிடையாது அப்படின்ட்டோம். ஷெல்ஃப் லைஃப்பை உருவாக்கணும்னா அதை பாஸ்டரைஸ் பண்ணணும், இல்லை சில கெமிக்கல்ஸை போட்டு அதில் ஈஸ்டினுடைய ஆக்டிவிட்டியை குறைக்கணும். இதெல்லாம் பண்ணோம்னா
கல்லினுடைய டேஸ்ட் மாறும், அந்த நேச்சுரல் ஃப்ளேவர் கெட்டு போவோம், அதுக்கப்புறம் அது யார் வாங்குவா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் இருக்கு. டேய் ஜோம்பி, உன்னை தான் கீழே கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறியா? செல்ஃப் லைஃப்னா என்னன்னு தெரியுமா? செல்ஃப் லைஃப் தெரியலையே, தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. ஒரு பொருளை பதப்படுத்தி ஒரு 3 மாதம் 4 மாதம் வச்சுக்கலாம் பாட்டில் பண்ணி. அந்த மாதிரி முடியுமா? முடியாது. 10 மணி நேரத்துக்கு மேலே அதை வச்சிருக்க முடியாது. அதுதான் செல்ஃப் லைஃப் இல்லைங்கிறேன். அதுக்கு பதில் இருக்கா? கீழே கமெண்ட்ல சொல்லு. இந்த சரக்கு கல் கடை திறந்து விட்டு அந்த வியாபாரம் படுத்துக்கிறோம். இதை தவிர வேற ஏதாவது காரணம் இருக்கா? போன வீடியோலேயே மெத்தனால் பாய்சனிங்கை பற்றிலாம் பேசியிருந்தேன். இந்த இண்டஸ்ட்ரியில் கிடைக்கக்கூடிய மெத்தனாலை கல்லில் ஆட் பண்ணி அதை மக்களுக்கு கொடுத்து மக்கள் இறந்து போனதெல்லாம் வந்து கேரளா வரலாற்றில் நடந்திருக்கு. 2010 கேரளாவில் மலப்புரம் அப்படின்ற இடத்துல இதே மாதிரி தான் கல்லில் மெத்தனாலை கலந்து கொடுத்ததில் ஒரு 14 பேர் இறந்து போயிட்டாங்க முதல் நாளில். அது 2வது நாளில் அந்த எண்ணிக்கை 17லேருந்து 26க்கு அதிகரிச்சதா சொல்கிறாங்க. இதே மாதிரி பாலக்காட்டில் 2003 இந்த மாதிரி கண்டாமினேட்டட் கல்லை குடிச்சதுனால 5 பேர் இறந்து போனாங்க. இதை தவிர வேற ஏதாவது காரணம் இருக்கா? ஆந்திர பிரதேசில் இருக்கிற விசாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ல 2019 இதே மாதிரி ஜிலுகு கல் அப்படின்ற ஒன்று குடிச்சு 2 பேர் இறந்து போனாங்க. 5 குழந்தைங்க அதனால உடல்நிலை சரியில்லாமல் ரொம்ப ஆபத்தான நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். 2022 ஈஸ்ட் கோதாவரி டிஸ்ட்ரிக்ட்ல 5 பேர் இதே மாதிரி இந்த கல்லை குடிச்சு இறந்து போனாங்க. வேற ஏதாவது காரணம் இருக்கா? இதே மாதிரி தெலுங்கானால இருக்கிற மஹபூப் நகர் டிஸ்ட்ரிக்ட்ல 2020 2 பேர் இப்படி கடையில் கல் வாங்கி குடிச்சு இறந்து போனாங்க. அந்த கல்லு கடைக்காரரை வந்து அரெஸ்டும் பண்ணாங்க. இது தொடர்ந்து 2021 24 கூட தெலுங்கானால இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டே இருக்கு. என்னதான்டா நீங்க மெண்டலா நாங்க மெண்டலாடா? மென்டல் ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆயிடு. நீயவே நான் ஒரு பைத்தியங்க அப்படி நீனாவே போய் சொல்லு டாக்டர்கிட்ட. பைத்தியம் ஆயிட்டு இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சம் என்ன சேர்த்துங்கன்னு சொல்லு. பனை மரம் ஜாதி மரம். எது பனை மரத்துக்கு சாதி வச்சாங்களா? மரத்துக்குலாம் சாதி இங்க இல்ல, மனுஷனுக்கு தான் சாதி. ஜல்லிக்கட்டுக்கு போறான்னா ஒரு சாதி விளையாட்டு. இதெல்லாம் என்ன, இதெல்லாம் சேட்டை தானே. பனைக்கு ஏன் ஜாதி வச்ச? அப்ப ஏன் தமிழ்நாட்டின் தேசிய மரம் தமிழ்நாட்டு மரம்னு எதுக்கு பனை அறிவிச்சிங்க? தமிழ்நாட்டில் கல்லுக்கு தான் தடை இருக்கே தவிர பனை மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய எந்த பொருளுக்கும் தடையெல்லாம் கிடையாது. கருப்பட்டி திங்கணும் வக்கனையா. ஆமா, திங்கணும். நான் பனை ஏறினா அது சாதி தொழிலாயிருது, அது குலத்தொழிலாயிருது. அப்ப இந்த தொழில ஈடுபடுற சமூகத்தினருக்கு சாதி ஒடுக்குமுறை நிகழவே இல்லையா? மீன் திங்கணும் வக்கனையா. திங்கணும். கருவாடு திங்கணும். கண்டிப்பாக திங்கணும். நான் மீன் பிடிக்க போனா குலத்தொழிலாயிருது. இந்தியாவுல சாதியும் தொழிலும் ஒன்னா பின்னி இருக்கா இல்லையா? நல்லா பால் குடிக்கணும். ஆமா, குடிக்கணும். வெண்ணெய் நெய் எல்லாம் திங்கணையா? வெண்ணெய்களுக்கு திங்கணும். கறி திங்கணும். இவர் சொல்ற இந்த பொருட்கள் மேலாம் கவர்மெண்ட் என்னைக்காவது தடை விதிச்சதா? நான் ஆடு மாடு மேய்க்கணும்னு அது குலத்தொழிலாயிரும். இப்பொழுது சீமான் தனது மகன்களை ஆடு மாடு மேய்க்க விடுவார். தனது மகன்களை பனைமரம் ஏறி அதில் கல் இறக்கி அதை வைத்து வியாபாரம் செய்து பிழைத்துக் கொள்ள சொல்வார். கொளுத்தி எடுக்கிறேன் பாருங்க உங்களை. சேட்டை பண்ணிட்டாலே எல்லாம். அண்ணே வேணாண்ணே வேணாண்ணே, இவ்வளோ டென்ஷன் ஆகாதண்ணே. கூலாவனே டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். சரி, இவர் தான் அப்படி வளரிக்கிட்டு இருக்காரு. இவர் கட்சியில் ஒரு டாக்டர் இருக்காரு, டாக்டர் இடும்பாவன கார்த்தி. அவர் என்ன சொல்லுவாரு? மதுபான கடைகளை மூடப்படணும், இந்த சீமை மது வந்து முற்றிலும் தடை செய்யப்படணும். இந்த வைனு, விஸ்கி, பிராந்தி, ரம்மு, ஜின்னு இது எல்லாமே இந்தியன் மேட் ஃபாரின் லிக்வர் தான், IMLF தான். ஆனால் நமக்கு தான் அதெல்லாம், அவங்களுக்கு சீமை மது. இந்த சீமை மது வந்து முற்றிலும் தடை செய்யப்படணும். இவர் வாயில வராது ரம்மு, விஸ்கி, பிராந்தின்னு. சீமை மது, சீமை மது. சீமை சரக்குகளை தடை செய்வோம். அப்ப இது வேண்டாம்டா, நீ ரெமி மார்டின் இந்த கொடுத்தோட ரெமி மார்டின் அடுத்த முறை ஓப்பன்லாம் பண்ணி முடிஞ்சிச்சு. அதே மாதிரி ஒருத்தர் வேணும்னு கேட்டாரு, அதான் அது 10,000 வரும்னு சொல்லிட்டேன், அது தெரியாம. அதே மாதிரி ஒருத்தர் வேணும்னு கேட்டாரு, அதான் அது 10,000 வரும்னு சொல்லிட்டேன், அது தெரியாம. இந்த கடைக்கோடி குக்கிராமங்கள்ல எவனை வாங்கி குடிக்கும்? அதெல்லாம் கிடையாது. நாம குடிக்கிறது சீமை மது. ரெமி மார்டின்ரா, ரெமி மார்டின். வாயிலே அடிப்பேன். சீமை மதுன்னு தான் இனிமேல் சொல்றீங்க. ரெமி மார்டின் வாயில வந்துச்சுன்னா வாய். மதுபான கடைகளை மூடப்படணும், இந்த சீமை மது வந்து முற்றிலும் தடை செய்யப்படணும். அதே சமயத்தில் இந்த நிலத்தில் விளையக்கூடிய கல், தென்னங்கல், பனங்கள் போன்றவை வந்து அதுக்கான தடை விலக்கப்பட்டு அவை அனுமதிக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறோம். கடவுள் இல்லைன்றான் பாரு, அவனை கூட நம்பிடலாம். ஆனால் நான் தான் கடவுளுங்கிறான் பாரு, அவனை மட்டும் நம்பவே கூடாது அப்படின்ற மாதிரி மது விலக்கை பற்றி பேசுகிறவனை கூட நீங்கள் நம்பிடலாம். ஆனால் மது விலக்கை அமல்படுத்துங்க, அதே சமயத்தில் கல்லை கொண்டு வாங்க, கல்லு கடையை திறங்க அப்படின்றவனை மட்டும் நீ நம்பிராத.
பூட்ட கேஸ் ஆயிடுவ, நீ நம்பிராத. அதுல வந்து நம்ம கள்ளையும் மதுவையும் ஒரே தட்டில் அங்கே வைக்க விரும்பலை. இந்த கல், ஒயின், பீர் இதில் இருக்கிற ஒற்றுமை என்னன்னா, இது எல்லாமே ஃபெர்மெண்டேஷன் மூலமாக தயாரிக்கப்படுறது. ஃபெர்மெண்டேஷன் அப்படின்றது என்னன்னா, அதில் இருக்கிற சுகர் கண்டென்ட்டை ஈஸ்ட்டு கார்பன் டை ஆக்சைடாகவும் எத்தில் அல்கஹாலாகவும் மாற்றுது. எத்தில் அல்கஹால் உடம்புக்கு நல்லதா கெடுதலா? கல்லில் வந்து அதிகபட்சமாக மது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க, ஆல்கஹால் அப்படின்னு எடுத்துட்டா கூட 13 விழுக்காடு தான் இருக்குது. சராசரியாக 4.5. இப்போ 4 to 5% ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னீங்கன்னா, நிறைய லகர் பீரில் ரொம்ப கம்மியான பெர்சன்டேஜ் இதே அளவுக்கு தான் இருக்குது. அதுக்காக லகர் பீர்லாம் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்ல முடியுமா? அதிகபட்சமாகவே 13 விழுக்காடு தான். நொதிச்சு போனா கூட, அது புளிச்சு போனா கூட. என் கறி கஞ்சி நொதிச்சாதானே அது கல்லு, அப்புறம் என்ன நொதிச்சா கூட அதிகபட்சமாகவே 13 விழுக்காடு தான். நொதிச்சு போனா கூட 13%னாலும் அது ஆல்கஹால் தானே, அது உடம்புக்கு கேடு இல்லையா? ஆனா இங்க சீமை மதுல பாத்தீங்கன்னா 42.8 விழுக்காடு. ப்ராடு பயிலுங்க இப்படி தான் பேசிகிட்டு இருப்பானுங்க. ஆனால் வீட்டுக்கு பின்புறம் மறைவாக உட்காந்து ரெமி மார்ட்டினை ஒன்றா உட்காந்து குடிச்சிட்டு இருப்பாங்க. ரெமி மார்ட்டினா அப்படி சொல்லக்கூடாது, வாயில் அடிச்சுக்கோங்க. அது பேர் சீமை சரக்கு. இதில் நாம் குடிக்கிற நாமன்னா மக்கள் சொல்கிறேன், அவருக்கு குடிக்கிற பழக்கம் இல்லையா, எல்லாரும் நம்பிடுவோம். மக்கள் குடிக்கிற மதுவில் வந்து அதில் பார்த்தீங்கன்னா உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய எந்த இதுவும் இல்லை. முழுக்க வந்து உடலை கெடுக்கக்கூடியது, சிந்தனையை வந்து மழுங்கடிக்கக்கூடியது, அப்படிதான் இருக்குது. ஓகே, நோட்டட். ஆனால் இந்த கல்லில் ஒத்த மரத்து கல்லில் வந்து தொடர்ந்து 10 நாள் குடிச்சா, பத்தியா ரைமிங்க, ஒத்த மரத்து கல் 10 நாள் குடிச்சா, ஒத்த மரத்து கல் 10 நாள் குடிச்சா என்ன ஆகும்? ஒத்த மரத்து கல்லில் வந்து தொடர்ந்து 10 நாள் குடிச்சா சிறுநீரக கல்லே வந்து போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க டாக்டர் கதை விடலையே? எதுக்கு இன்னொரு டாக்டர் ஒருத்தர் லைன்ல இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு வரேன். ஹலோ, இந்த ஒத்த மரத்து கல் 10 நாள் குடிச்சா சிறுநீரகத்தில் இருக்கிற கல்லாம் போயிருமாமே? ஆமாம்மா, போயிடும். ஒத்த மரத்து கல் தானே? அப்படியா? ஆமா, ஆனா 10 நாள் குடிக்கணும். 10 நாள் குடிச்சா போயிடுமா? நிஜமாவா? ஆமா, ஒத்த மரத்து கல் தானே, போயிடும். என்னங்க டாக்டர் சொல்றீங்க, உண்மையா? ஆமாங்க, உண்மையே தாங்க சொல்றேன். எப்ப போயிடும்னு சொல்றாங்கப்பா? என்ன இன்னொரு தடவை சொல்லுங்க. அவரை என்ன சொன்னாரு? எது திரும்ப சொல்லட்டா? ஆமா டாக்டர், இன்னொரு தடவை சொல்லுங்க, கேக்குறாரா அவரு? ஒத்த மரத்து கல்ல வந்து தொடர்ந்து 10 நாள் குடிச்சா சிறுநீரக கல்லே வந்து போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லுங்க டாக்டர். அதே லவுட் ஸ்பீக்கர்ல போடுங்க. லவுட் ஸ்பீக்கர்ல போடணுமா? 2 நாள் சொல்ற மாதிரி 10 நாள் குடிச்சீங்கன்னா கல்லு மட்டும் இல்ல, கிட்னியே சேர்ந்து போயிடும். சரிங்க டாக்டர், நன்றிங்க டாக்டர். டாக்டர் சொல்லிட்டாரு, அதனால உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னன்னு தெரியும். சித்த மருத்துவத்தில் வந்து பெரிய பயன்பாடு இருக்கு. ஏங்க டாக்டர், எல்லா வியாதியும் இது சரி பண்ணிருங்களா டாக்டர்? டாக்டர், இந்த வெறிநாய் கடியால் ஏற்படுகிற இந்த ராபிஸ் வியாதி குணமாகுமா டாக்டர்? டாக்டர், இந்த நாம் தமிழர் ஜாம்பிகள் கடிச்சா ஏற்படக்கூடிய ஜாம்பி அப்பகலிப்ஸ் அப்படின்ற வியாதி குணமாகுமா டாக்டர்? அதே போல வந்து லோரிக் அமிலம் அப்படிங்கிற அமிலம் சுரக்குது. இந்த அமிலம் வந்து தாய்ப்பால்லாம் இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த லாரிக் ஆசிட் அப்படிங்கிறது சாச்சுரேட்டட் மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட். இது வந்து தாய்ப்பாலில் 6% இருக்குது. கோகனட் ஆயிலில் ஒரு 45% லாரிக் ஆசிட் இருக்குது. பாம் கர்னல் சீட்ஸ்லேருந்து எடுக்கக்கூடிய ஆயிலில் ஒரு 40% இருக்குது. ஆனால் இவர் சொல்கிற இந்த கல் இருக்கு பாருங்க, அதுல இல்லவே இல்லை. இந்த அமிலம் வந்து தாய்ப்பால்லாம் இருக்கு அப்படிங்கிறாங்க. இனி தாய்ப்பாலையும் கல்லையும் நீ சம்மந்தப்படுத்தியே பேசக்கூடாது, தப்பு. அப்படி அரிய பெரிய குணங்களை கொண்டது இந்த கல். அதனால கல்லை வந்து நாங்கள் மதுவாக நாங்கள் நினைக்கல, அது உணவின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்கிறோம். ஆல்கஹால் இஸ் பேட், கல் இஸ் குட் அப்படின்னு பேசினா லூஸ் மாதிரி வளரிக்கிட்டு இருக்காதரா அப்படின்னு நம்மளை கேட்க மாட்டான். பைத்தியகாரா, குடிச்சிட்டு வளராதரா அப்படின்னு கேட்க மாட்டானுங்க. எல்லாத்தையும் வந்து அளவோடு அருந்தணும். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் நஞ்சு என்பது போல அளவோடு அருந்தினா கல் வந்து ஒரு அரும்பெரும் பானம். கல்லை திறந்து விட்டால் எவ்வளவு பெரிய குடிகாரனா இருந்தாலும், எவ்வளவு குடிக்கிறவனா இருந்தாலும் 2 லிட்டர் 3 லிட்டர் முடிஞ்சிடும். நான் அண்டாவுக்குள்ள ஈயத்தை எடுத்துட்டு உள்ள போன உடனே இப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும், நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும். பூரண மதுவிலக்குன்னு பேசுறதோட நிறுத்திக்கலாம்ல, அதை தாண்டி ஏன் கல்லு கடையை திறக்கணும் அப்படின்னு அதுக்கு ஆல்டர்னேட்டிவா கல்லுங்கிறது உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது அல்ல. ஏன்னா இவன் பூசுன மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், பார்த்தா பழிர் இருக்கணும், இதெல்லாம் தொழில் நேக்குமா? இவர் கல்ல 10 நாள் குடிக்க சொல்லுவாராம். இவங்க அண்ணன் வந்து 3 லிட்டர் கல் குடிச்சிட்டு போயிடுவான் அப்படின்னு அதை நார்மலைஸ் பண்ணுவாராம். ஏங்க 10 நாள் குடிக்கிறது 3 லிட்டர் குடிக்கிறதுலாம் நார்மல் குடியாங்க. உலகம் முழுக்க நிறையா நாடுகளில் இப்படி ப்ரொஹிபிஷன்லாம் கிடையாது. அவன் ரெஸ்பான்சிபிளாக குடிக்கிறான். அதாவது தனக்கு எவ்வளோ குடிக்க முடியும், தனக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ குடிச்சா அவனுடைய உடலும் அவனுடைய மனநலமும் அதை ஏற்றுக்கும் அப்படின்னு தெரிஞ்சு குடிக்கிறான். நீ 3 லிட்டர் குடிக்க சொல்கிறான், 10 நாள் தொடர்ந்து குடிக்க சொல்கிறான்லாம், நீ மொடா குடியாரனா இருப்ப போல இருக்கு. நீ காருக்குள்ளார உட்காந்துருக்கலாம், உன் மண்டபாலம் ஊருக்குலாம் தெரிஞ்சிடும் போல இருக்கே ராஜா. பழைய வீடியோவில் நான் டாஸ்மாக்கு சப்போர்ட் பண்ணுறேன், முட்டு கொடுக்குறேன் அப்படின்னு பல பேர் புலம்பி தள்ளி இருந்தாங்க.
அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்ல. நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோவில் டாஸ்மாக் மாதிரி உலகம் முழுக்க நிறைய அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தோம். அங்கே இருக்கக்கூடிய லிக்கர் ப்ரொடக்ஷனையும் சேல்ஸையும் அந்த அமைப்புகள் ஒரு ரெகுலேஷனுக்குள்ளார கொண்டு வராங்க. ஏன் இன்னும் சொல்ல போனால் இந்தியன் ஸ்டேட்ஸ்லேயே நிறைய ஸ்டேட்ஸில் இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு டிபார்ட்மெண்ட் தான் தமிழ்நாட்டிலையும் இருக்குது. தமிழ்நாடு அண்ட் ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் டாஸ்மாக். இதே மாதிரியான ஒரு டிபார்ட்மெண்ட் கர்நாடகாலையும் இருக்குது, KSBCL. ஆந்திர பிரதேசில் APSBCL, தெலுங்கானாவில் TSBCL. இப்படி அமைப்புகள் அதை வந்து ரெகுலேஷன் கொண்டு வரது, அதை மானிட்டர் பண்ணுறது, சேல்ஸ் வரைக்கும் பார்க்குறதெல்லாம் சில மாநிலங்களில் இருக்குதான். இப்போ அதுக்கு நாம் என்ன பண்ணணும்? இப்படி ஒரு அமைப்பே இருக்கக்கூடாது. டாஸ்மாகை வந்து கழுவி ஊற்றணும். ஊற்றிக்க, யார் வேணாம்னா இல்லை திட்டணும், டிஎம்கே திட்டணும்னா திட்டிக்க. சரி, என்ன கேட்க தெரியுது இல்லை? இப்போ கல்லை நார்மலைஸ் பண்ணுறான்ல ஒருத்தன் பைத்தியக்காரன், அவனை கேட்க முடியுது அவனால்? அப்போ எங்கே போயிடுது உனக்கு வாயில் என்ன வாழைப்பழத்தையா சொருகி வச்சுட்டு இருக்கிற? வாயிலிருந்து வெளியே எடுத்துகிட்டு பேசலாம்ல. ஸோ அதனால் வாக்கர்ஸ் அண்ட் கிளிக்கர்ஸ் தேவையில்லாத வேலைகளை பார்க்காம போய் 2026 எலெக்ஷன் வேலையை போய் பாருங்கடா. ஏதாவது ஒரு கொடியை கிடியை பிடிச்சி முன்னுக்கு வர வேலையை பாருங்கடா. நேற்று வந்த டிவிகே கைஸ்லாம் இன்றைக்கி எவ்வளோ வேகமாக இருக்காங்க, அவங்கள பார்த்தாவது கற்றுக்கோங்கடா. இந்த தடவை வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி கிடையாது, ஒரேடியாக சமாதி தான். ஏன்டா 14 வருஷமாக இப்படி ஆக்சிலேட்டர் முறுக்குன்னு முறுக்கிட்டு இருக்கிறீங்க, வண்டி ஒரே இடத்துல நின்னா என்னடா அர்த்தம்? 6 மாதத்துக்கு முன்னாடி பிறந்த குழந்தைய கூட இப்படி போட்டிங்கன்னா அப்படி தவழ்ந்து எங்கேயா நகர்ந்துருது. நீங்கள் என்னடா போட்ட வாக்கிலேயே கிடக்குறீங்க. ஏன்னா இதுக்கு மேலே நகராதது இனிமேலும் நகராது அப்படின்னு மக்கள் ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. உடனே எங்கேயாவது உட்காந்து கல்லை குடிச்சிட்டு பேச வேண்டியது தான். இப்படி தேவையில்லாமல் ஏதாவது உளறி கொட்ட வேண்டியது தான். பட்டா ஃப்ரெண்ட்ஸ், வரேன். நன்றி, வணக்கம்.